வணக்கம் viewers, welcome to indianmoney.com. நான் Natalia. ஸோ ஒரு 9 to 6 ஜாபை தவிர எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வேணும், வீட்டிலேருந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, அவ்வளோ மேன் பவரும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங். ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்னு கேட்பீங்க. அது ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்டேருந்து கம்மி விலைக்கு வாங்கி டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் வாங்கி அதை நீங்கள் தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணுன்னு இல்லை. ஸோ ட்ராப் ஷிப்பிங் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, இப்போ ஏதோ ஒரு 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 ஷர்ட்டு இல்லை ஒரு பேண்ட்டு ஒரு கம்மி விலையில் வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல்கிட்டேருந்து வாங்குறீங்க. அதே பேண்ட்டை நீங்கள் கஸ்டமர்கிட்ட 500 ருபீஸ்க்கு செல் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இப்போ யார் போய் அந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்கி கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போவான்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சப்ளையர் ஃபஸ்ட்டு, ஒரு ஹோல்சேல் சப்ளையர், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி, கம்மி விலையில் கொடுக்குற மாதிரி ஒரு சப்ளையரை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ஒரு சப்ளை பர்சன், உங்ககிட்டேருந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இப்போது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது, எதெல்லாம் வந்து உங்கள் லோக்கலாக இருக்குது, அவைலபிள் இல்லை, அந்த ப்ராடக்ட் ரொம்ப தேவைப்படுது ஆனால் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஹோல்சேலர்கிட்டேருந்து கம்மி விலையில் வாங்கி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக செல் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஹேண்ட்லிங், பேக்கேஜிங், இன்வாய்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண தேவையே இல்லை, அதை வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் எல்லாமே வீட்டிலே உட்காந்து மேனேஜ் பண்ணணும், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ட்ராப் ஷிப்பிங். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு கேட்பீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோவா தேவைப்படாது. ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் காசு உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா நீங்கள் அந்த காசை ரொட்டேட் பண்ணணும், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காசு தேவைப்படும். இன்னொன்று மெயினாக என்ன தேவைப்படும்னா, ஒரு நல்ல பிளாக் இல்லை ஒரு வெப்சைட். ஏன்னா இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஈபேயோ ஒரு அமேசானோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட். ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட்ஸை பார்த்து பிடிச்சிருந்தா அங்கேருந்து கிளிக் பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அங்கேருந்து பர்ச்சேஸ் ஆனோடனே ஆர்டர் வந்து உங்கள் சப்ளையர் கிட்ட டேரெக்டாக போயிடும். உங்கள் சப்ளையர் கிட்டேருந்து டேரெக்டாக போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஆர்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்கப் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட கொண்டு போயிடுவாங்க. இல்லை இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ், இல்லை நீங்களே ஏதோ செய்கிறீங்க, ஏதோ புதுசாக ப்ராடக்ட்ஸ் செய்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் ஏதோ செய்கிறீங்க. அப்போலாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா, அதை டேரெக்டாக நீங்கள் வந்து அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, இல்லை ஈபேலேயோ வந்து உங்கள் ஓன் ஒரு கடை, ஒரு ஓன் ஸ்டோரை க்ரியேட் பண்ணி அங்கே நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது வந்துட்டு மித்தவங்கள வாங்க வைக்கணும். ஸோ அது எப்படி? ஸோ ஏன்னா வந்து அந்த ப்ராடக்ட் உங்கள் மூலயமா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும். ஸோ அது பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் உங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அது வந்து மித்தவங்களுக்குலாம் உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ எழுதணும். அதாவது உங்கள் வெப்சைட்டில் அந்த ரிவ்யூ எழுதினதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் சேரும். ஸோ இது நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு பிளாகோ ஒரு வெப்சைட்டோ வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் அமேசான் அஃப்கோர்ஸ் இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னாலே பெஸ்ட்டு பிளேஸ் எதுனா பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ டக்குன்னு அமேசான் வெப்சைட் போங்க, அங்கே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். இது வந்து ஒரு 2 minutes தான் எடுக்கும். ஸோ அந்த பேஜ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ எந்தெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கெலாம் ஒரு லிங்க், அந்த லிங்க் வந்து நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த போஸ்ட்லேருந்து யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு உடனே கமிஷன் வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல வழி, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்துட்டு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல். ஸோ இதுவும் வந்து சிம்பிள் தான். நீங்கள் இப்போ இது வந்து நீங்கள் அமேசானுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அமேசானில் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், அப்போ தான் வந்து மித்தவங்க வந்து உங்கள் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை வந்து நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனல்லையுமே பண்ணலாம். ஸோ இது எப்படி? உங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப், ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ், கேமரா, அது மைக்ரோஃபோன், அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல வைஃபை செட்டப், அவ்வளோதான் தேவை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நீஷ், அதாவது ஒரு நல்ல கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க, எதை பற்றி நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் நல்லா வீடியோஸ் பண்ணி அதில் நிறைய லைக்ஸ், காமெண்ட்ஸ், இன்டராக்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் ஆக அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்கள் ஓன் வீடியோஸாக
போட்டு அதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் அடுத்தவங்க ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியும் நீங்கள் அதுலேருந்து கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். ஸோ கடைசியாக இது ஒரு போனஸ் டிப். இந்தியாவில் எப்படி நீங்கள் ஆன்லைன்லேருந்து காசு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலான்ற ஒரு ஃப்ரீ டிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு நல்லா எழுத பிடிக்கும், நிறைய எழுத பிடிக்கும்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணுவாங்க ஃப்ரீலான்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எழுதி கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 rupees பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க எந்த கம்பெனிஸ் அப்படி ஹையர் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பேமெண்ட் வரும். இது நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து உங்கள் ஃப்ரீ டைம்லையும் பண்ணலாம். அடுத்த ஒரு வழி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பொருளை வந்து செல் பண்ணுறது, அதாவது ரீசெல்லிங். ஸோ இந்த எலானிக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல சட்டையோ ஒரு நல்ல பேண்ட்டோ இருக்குது, அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டக்குன்னு அது ஒரு பிக்சர் எடுத்து அந்த எலானிக் வெப்சைட்டில் அந்த ஆப்பில் போட்டிங்கன்னா இப்போ யாரோ அதை பார்த்து பிடிச்சிருக்கு உடனே வாங்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஓன் ப்ரைஸை நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ அதை யாராவது வாங்கிட்டாங்கன்னா எலானிக்கோட ஆளே வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது கஸ்டமர் கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே கஸ்டமர் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ இது ஒரு நல்ல வழி நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது பதிலாம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.